வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோன்ல இருந்துச்சு. நீங்க எடுத்து பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. தோ இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒரு பெரிய ஒரு பூமோட ஓப்பன் ஆகுன்றது. ஓப்பன் ஆகிறது மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. +60 அந்த ஜோன்ல வந்துட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் பெரிய லெவல்ல மேலே தூக்கிச்சு. ஸ்லோவா தான் மேலே தூக்க ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஆட்டோ நம்பர்ஸ் ஓரளவுக்கு செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏச்சர் மோட்டார் ஆகட்டும், இல்லை மாருதி ஆகட்டும், இல்லை டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது மட்டுமே இல்லை, நீங்க எக்ஸைட் பேட்டரி நம்ம நியூஸ்ல சொல்லியிருந்தோம். எக்ஸைட் பேட்டரி க்ளோஸ் டு 15% பில்டப் ஆச்சு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தூக்குச்சு. பேங்கிங் செக்டர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேங்கிங் தான் சப்போர்ட் பண்ணுன்றதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் பேங்கிங்கை தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுருச்சு. நல்ல விஷயம். ஏதோ ஒன்று, இன்னைக்கு 156 பாயிண்ட்ஸ் பிளஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் ஃபியூச்சர்ஸ் 22,752ல க்ளோஸ் ஆயிருக்கு. 86 பாயிண்ட் தான் ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,680, 21 பாயிண்ட்ஸ் தான் பிளஸ். ஒரு ஸ்டேஜ்ல நல்லா தூக்கி இருந்துச்சு. திடீர்னு ஒரு 12:30 மணிக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி விழுந்துச்சு. ஆப்ஷன் சம்பாதிக்கணும்ல, என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த காரணத்துல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணல. பட் பெருசா கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆனதுல இன்ட்ராடே ஸ்விங் நீங்க எடுத்துக்கிட்டோம்னா 280 பாயிண்ட்ஸ், 21 பாயிண்ட்ஸ் பிளஸ் அண்ட் 99 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பேங்க் நிஃப்டி அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கன்ஃபியூஷன் இருக்கு. ஃப்ரைடே இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவ். அந்த ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்ல இருக்குன்றது பார்த்தாங்க. நிக்காய் இன்னைக்கு செம்ம பாசிட்டிவ். இந்தியன் மார்க்கெட் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றது பார்த்தாங்க, ஆனா கொடுக்கல. இனிஷியலா ஆரம்பிச்சு அடுத்தது கொடுத்துட்டாங்க, அது வேற விஷயம். இப்ப ரைட் நோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், ரைட், டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 104க்கு மேல போய் நிக்குது. அந்த 103, 104லயே ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மாசமா நின்றுட்டு இருக்கு. செம்ம கன்சாலிடேஷன் இங்க தூக்க போகுதா? எந்த சைட்ல போனாலும் ஒரு 10 பாயிண்ட் போறதுக்கு ஜாஸ்தி நல்ல சான்சஸ் இருக்கு. விழுந்துச்சுன்னு சொன்னாலும் 10 பாயிண்ட் கீழே விழுந்துச்சுன்னா கமாடிட்டிலாம் தார்மாரா மேலே ஏறிட்டு போகும். மேலே தூக்குனாலும் சரி, கமாடிட்டிஸ் எல்லாம் மறுபடியும் கீழே விழுவுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் கீழேன்னா கமாடிட்டி மேலே, ரைட், போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங் என்னதுன்னு சொன்னால், கோல்டு செம்ம லீடு எடுத்துட்டு போய் ஆல்மோஸ்ட் 2350 அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 28 டச் பண்ணல, பட் 27.8 வரைக்கும் டச் ஆச்சு. நீங்க ருபி டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ருபி இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 8230 அந்த ரேஞ்சில் ரைட் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு மேலே தூக்கிட்டு போனதுல 7330 அந்த ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,500 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே MCX ரேட் கிடையாது. 24 கேரட் ஜிஎஸ்டியோட, இது 999 ஜிஎஸ்டியோட. இது மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். யூஎஸ் மார்க்கெட் ஆர் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரைட் நவ் ஃபிளாட்டா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு டைரக்ஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். இந்த டைரக்ஷன் தான் இந்த வாரம் மார்க்கெட்டை எடுத்துட்டு போறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் காட்டும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்டர்ஸ் கிளாரிட்டி இல்லை. ஸ்பெசிஃபிக்கா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர்ஸுமே பயங்கர புல்லிஷா காட்டுது. ஆனால் அப்பப்ப மாத்தி போயிட்டு இருக்கு. வீக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஐடி நேற்று நம்ம பார்த்தோம், சர்வீசஸ், இந்த 2 செக்டர் வீக்கா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஃப்எம்சிஜி, இவங்க 3 பேருமே வீக்கா இருக்கிறாங்க. இம்ப்ரூவிங் சைட்ல ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், எனர்ஜி, மீடியா, ஃபார்மா, இவங்களாம் அப்படி லேசா தலை தூக்கிட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நேத்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இருந்துச்சு தட் யூஎஸ்ல இந்தியா மீண்டும் கொடி நடப்புறாங்க. இன் ஃபார்மா செக்டர்ல ஒரு நல்ல ஒரு கணிசமான growth பார்க்கறதுக்கான எல்லா வழியும் இருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வாட்ச் அவுட் ஃபார் ஃபார்மா செக்டர்ஸ். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நாளைக்கு ஃபங்க்ஷனிங் இருக்கு. பட் ஞாபகம் வச்சுங்க, பேங்க்ஸ் எல்லாம் சவுத் இந்தியா சைட்ல லீவு. தெலுங்கு வருஷ பரப்புல யுகாதி, அதுக்கோசரம் லீவா இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க, தமிழ்நாட்டில் இருந்து
ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னால் பார்த்துங்க, இன்னைக்கு வாங்கினது வந்து நாளைக்கு விற்க முடியாது. அதே மாதிரி நாளைக்கு வாங்கினதும் நாளைக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாது. புதன்கிழமை தான் ரெண்டுமே வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஸோ இது மட்டும் மனசுல வச்சுங்க. ஓவரால் மார்க்கெட் ஷார்ட் பண்றதுக்கான தருணம் கிடையாது. பட் எல்லா சிக்னலுமே வந்து ஒரு காட்டிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து ஜகஜோதியா எல்லாமே மேலே ஏறிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்குன்றாங்க, ஆனா ஏறிட்டு இருக்கு. ருபி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ்ல சில டென்ஷன்ஸ் காட்டுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஏறிட்டு இருக்கு. கோல்டு சில்வரும் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று குக் ஆகுது, ஏதோ ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான சிம்டம்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.